பிஎம் ஊட்டச்சத்து திட்டம் அல்லது பிஎம் போஷன் ஸ்கீம் அப்படின்னு போஷான் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து மத்திய கல்வி அமைச்சகத்தால செயல்படுத்தப்படுது. யாருக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா, இந்த பள்ளி மாணவர்கள் இருக்காங்களே, அதாவது இந்த பால்வாடி அப்புறம் வந்து மிடில் ஸ்கூல் படிக்கிறாங்களே, 8ஆம் வகுப்பு பால்வாடியிலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு நேரம் சூடான உணவை வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான், சமைத்த சூடான உணவை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஎம் ஊட்டச்சத்து திட்டம் அப்படிங்கிறது கல்வி அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இதோட பேரை வந்து என்ன மாற்றிருப்பாங்க, இந்த ஸ்கீம் வந்து ரீலான்ச் பண்ணியிருப்பாங்க. பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சார்ட்டா பிஎம் போஷான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த ஸ்கீம். இப்போ எதுக்காக இந்த பிஎம் போஷான் ஸ்கீம் பற்றி பார்க்குறோம்னா, இப்போ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா காய்கறி பருப்புகள்லாம் வந்து மாநில அரசு தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. ஸோ இதுக்கான நிதியை மத்திய அரசு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த காய்கறி விலைகள்லாம் அதிகரிச்சதுனால இப்போ இந்த திட்டத்துக்கான நிதியை வந்து கூடுதலாக ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 954 கோடி கூடுதல் நிதியை வந்து இந்த பிஎம் ஊட்டச்சத்து திட்டத்துக்காக இப்போ மத்திய அரசு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி உங்களுக்கு கேட்கலாம்னா, பிஎம் போஷான் திட்டம் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா பிரதமரின் ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா பிரதமரின் ஊட்டச்சத்து வலிமை மேம்படுத்துதல் திட்டம், அல்லது பிஎம் போஷன் சக்தி நிர்மான். இந்த மாதிரி எந்த பேரில் கேட்டாலும் அது இந்த பள்ளி மாணவர்களுக்கு, மிடில் ஸ்கூல் படிக்கிறாங்களே 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவை வந்து சூடான சமைத்த உணவுகளை வழங்குறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10.36 லட்சம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய ஒரு 11.2 கோடி பேர் பயன்பெறும் வகையில் இந்த ஸ்கீம் இப்போ செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா சூடான சமைத்த உணவானது ஒரு முறை வந்து வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகள்கிட்ட ஊட்டச்சத்து வலிமையை மேம்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய வருகையை அதிகரிக்கிறது. ஸோ ஏழை மாணவர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டைம் வந்து சாப்பாடு இருக்குது அப்படிங்கிற வகையில் அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க ரெகுலராக தொடர்ந்து அவங்களுடைய கல்வியை வந்து பயில்வதற்கு இது ஒரு சிறப்பான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பருப்பு காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு 20 கிராமும் காய்கறிகள் 50 கிராமும் வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து நடுநிலை பள்ளி குழந்தைகளா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 கிராம் பருப்பு மற்றும் 75 கிராம் காய்கறிகளானது அவங்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த ஸ்கீம் அழைச்சிருப்பாங்க மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 1995 கல்வி அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்பட்ட மத்திய நிதி உதவி திட்டம், சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸோ 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பிஎம் போஷான் திட்டம் அப்படிங்கிற பேரில் 5 வருஷத்துக்கு 2021-22 2025-26 ஆண்டு வரைக்கும் இந்த பிஎம் போஷான் திட்டமானது தொடங்கப்பட்டது. இனிஷியலாக இது மிட் டே மீல் ஸ்கீம், இப்போ வந்து கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அது பிஎம் போஷான் திட்டம்.